ரிஷபராசி அன்பர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. பணியின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீர்கள். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். மகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும். ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையாக கடைபிடிக்கவும். குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்வது அவசியம். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு சுமூகமாகும். அரசாங்க வகையில் காரியங்கள் இழுபறியாகும். சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்கள் தேவை அறிந்து உதவி செய்வார்கள். பள்ளி கல்லூரிகள் கால நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் கவனமாக இருக்கவும். பெரிய அளவில் கடன் தர வேண்டாம். பழைய பாக்கிகளை கராராக பேசித்தான் வசூலிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சாதகமான நாட்கள் ஜூலை 1, 4, 7, 12, 15. அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், மகாலட்சுமி. பரிகாரம்: தினமும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது சிறந்த பலன்களை தரும். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள்.